Hey guys, 20th இயர்லில நிறைய பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு நாஸ்டாலஜிக்கான வந்து அனிமேஷன் 98% பீப்புள் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனா ஒரு 2%, அதாவது 2 மாதிரி இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் நான் போய் கேட்டேன். 90s நாஸ்டாலஜிக்ல ஏதாவது ஒரு அனிமேஷன் நீ பார்த்திருக்கியா சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா வந்து பதில் என்ன வந்துச்சுன்னா, இல்ல அதெல்லாம் பார்த்தா நீ கெட்டு போயிருவ, ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கனெக்ஷனே கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா என்ன மாதிரி ஆளுகளும் இருக்காங்கல்ல. சோ இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்ன்றதை தாண்டி ரொம்ப ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் சொல்லலாம். இந்த 20s இயர்லில நான் பார்த்து வளர்ந்த ஒரு அனிமேஷன்களை பத்தி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். நான் ரொம்ப வந்து இதை போட்டு காம்ப்ளிகேட்டடா வந்து நான் சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நான் எதை வந்து சொல்லணும் அப்படின்னா பென்டென். நிறைய பேருக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். ஒரு பென்டென் கிளாசிக்ல ஆரம்பிச்சு இப்ப அல்டிமேட் ஃபோர்ஸ் வரைக்குமே இருக்கட்டுமே, எல்லாமே வந்து பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னமோ, அத அந்த பென்டென்ன பாக்குறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து பென் டெனிசனோட வாய்ஸ், அதாவது வோக்கல் ஆர்டிஸ்ட் ரகுவரன். அதான் ஷின்சானுக்குலாம் வாய்ஸ் கொடுத்தாரு. அது ஷின்சான்ல வந்து 3-4 வாய்ஸ் இருக்கு. பட் ஷின்சான் வந்து பேசினதுல வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப இருக்க கேப்டன் அமெரிக்காவுக்கு வாய்ஸ் கொடுத்த ரகுவரனை பத்தி சொல்றேன். ஸோ அவர்னால வேணா பென்டென் கொஞ்சம் அந்த டைம்ல ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அவர் பேசின வேவா இருக்கட்டும், அவர் அந்த டைமிங்ல டெலிவரி பண்றது இருக்குல்ல, அது வந்து புடிச்சு போயே வந்து ஒரு பென்டெனிசன் ஃபேன் கிளப் எல்லாம் இருந்தது அந்த டைம்ல. பென்டென் கிளாசிக்ல அப்படின்னு சொல்ல போனா வந்து கிராண்ட்பா மேக்ஸ் இருக்காருல்ல, சோ அவரோட வேன், குவென், பென் டெனிசன், அதுக்கப்புறம் வந்து ஒரு லிமிட்டடான ஏலியன்ஸ், அதோட தான் அந்த ஜேர்னி போகும். நல்லா இருக்கும். அதே வாய்ஸை வந்து அல்டிமேட் ஃபோர்ஸ்ல வந்து கேட்க போது ஓகே, அதே பர்சன் வளர்ந்து டீனேஜ்ல கேட்க போது நல்லா இருந்துச்சு. கெவின் வந்தான் நினைக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, ரொம்ப நாள வருஷம். ஆனா இப்ப கொஞ்ச நாள் சிஎன்ல கூட போட்டாங்க பென் டெனிசன். ஸோ பென்டென் இப்பயும் வந்து பென்டென் போய்கிட்டு இருக்கு. நீ எப்படி தெரியும்னா வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து நான் என்னடா கார்ட்டூன் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சொன்னா, பென்டென் பார்ப்பேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். ஏன்டா பென்டென் தெரியுமா நீ என்கிட்ட ஆஸ் அ 20 இயர்லி கிட்டா வந்து என்கிட்ட வந்து நீ கேட்கலாமான்ற மாதிரி நான் வந்து அவன்கிட்ட சொல்லலை, நானே வந்து சொல்லிக்கிட்டேன். ஏன்னா வந்து வேற டைம்ல நான் அதை பார்த்து வளர்ந்த ஒரு ஸ்டேஜ், அந்த டைம் பீரியட். இதெல்லாம் அனிமேஷனா நீ பார்த்துட்டு இருக்க, நீ வந்து எனக்கு பாடம் எடுக்கக்கூடாது, தலையில கொட்டி போட அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. சரி சரி நல்லா பாரு, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்ககிட்ட போய் கொடுக்கணும்னு எனக்கு கொடுக்கணும் இல்ல. சோ அதான் டீனேஜுக்கு நடுவுல ஒரு சீரியஸ் அதுக்கப்புறம் நடுவுல விட்டாங்க, அதையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஷரூக் மூளையில எந்த ஏரியா பாதிக்கப்பட்ட கிறுக்குத்தனம் வருமோ அது கூட தான் காதலும் லிங்க் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பென்டென் அல்டிமேட் ஃபோர்ஸ், பா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன். அதெல்லாம் இதனை கடுமையா ஆட்சேபிக்கிறேன் யுவர் ஆனர். ரைட்டு விடு, அதுவும் ஒரு வகையில உண்மைதானே. வந்து ஒரு கிளாசிக்ல லிமிட்டடா ஒரு விஷயத்த பார்த்துட்டு அல்டிமேட் ஃபோர்ஸ்ல இவ்வளோ ஏலியன்ஸா இருக்கலாம், வில்லன்ஸா இருக்கலாம், அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய உள்ள வரப்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேரடாக்ஸா இருக்கலாம், வில்காக்ஸ் கிளாசிக்லயும் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஃபார் எவர் நைட்ஸ், நிறைய விஷயம். ஐயோ அதை பத்தி பேச போது கொஞ்சம் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. ஓகே, ஆம்னிட்ரிக்ஸ் வந்து கேல்வின் தானே ஒரு பேரு, ஐயோ மறந்துருச்சு. ஆம்னிட்ரிக்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ் எல்லாம் தயாரிச்சவரு கேல்வினா, சத்தியமா சொல்றேன், சத்தியமா ரொம்ப நாள் ஆச்சு அதனால மறந்துட்டேன். அல்டிமேட் ஃபோர்ஸ்ல வந்து மிஸ்டர் ராத் டைகர் புலி பேசுறது கொஞ்சம் வந்து காமெடியா இருக்கும், அதுக்கு பார்க்கலாம். புரிஞ்சிடுச்சு, தேங்க்யூவா. கொஞ்சம் இவனை புடி, பேசுனா உன்னை டார்த்தார கிழிச்சிடுவேன். அது மட்டும் கிடையாது, தோலை நாரா உரிச்சு சொட்டரா தச்சு போட்டுக்குவேன். ஹியூமங்கஸோரை வந்து நிறைய பார்க்கலாம். கெவின் லெவன் வந்து கெவினோட பொசசிவ பார்க்கலாம். கிளப்ஸ் ஆக்சுவலா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பென்டென்க்கு அடுத்த விஷயமானா ஜாக்கி சான். இந்த ரீல் நான் பார்த்தேன்.
கனெக்டிங் ரொம்ப கனெக்ட் ஆகுது எனக்கு சொல்ல போனா. கூடவே வந்து ஒரு பொண்ணு இருக்கும், ஜூலி. ஹலோ, நான் தான் ஜிகர்தண்டா ஜிம்காரி பேசுறேன். மந்திரக்கல் சீரியஸா இருக்கலாம், இல்ல முகமுடி சீரியஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்பனி சப்பனி மங்குனி கொண்டையா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை கூப்பிடுவான். நான் சங்கர், இவன் ராஜப்பா, அவன் ராஜேஷ். டிராகோ, இந்த ஷிண்டுவோட பையன். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் வந்து நம்ம பிட்புல்லன் பேரை வச்சனால அங்கேயாடா போய் உட்காருவேன். அப்புறம் நிறைய நாஸ்டாலஜிக் பின்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமேன், அவரு அந்த கொகையில இருந்து அந்த சிங்கத்தோட வெளியே வரப்போகுது. ஆனா அந்த சிங்கம் பயந்தாங்கொல்லி, பட் ஓகே. அவர் அந்த வாளை எடுத்து கொண்டு பேசுவாரு, அது ஞாபகம் இருக்கு. யாரா 6 அடி உசரத்துல அம்சமா வந்து நிக்கிறா, யாருன்னு கேக்குற? குளோரியாவின் வீடு, கொஞ்சம் குளோரியாவின் வீடுல அவங்க வீட்லயே கொஞ்சம் எல்லாருமே வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க அக்கா கொஞ்சம் ஓவர் படிப்ஸா இருக்கும், அதை கொஞ்சம் ரூட் விடுற ஒரு பையன் வருவான். ஏன்னா அதெல்லாம் ஒரு கொஞ்சம் ரொம்ப இல்லை, மேபி அப்பப்போ பார்ப்போம்ல, அதுல சொல்றேன் கொஞ்சம் இதெல்லாம் நாஸ்டாலஜி. ஆல்பபெட்ல வந்து ஆல்பபெட் சொல்லித்தர வந்து ஒரு 4 பசங்க சூப்பர் ஹீரோவா மாறுவாங்க. லைக் ஹிப் ஹிப் ஒரே கரெக்டா பாடுறேன்னு தெரியல. சிந்து பாத், ஒரு எல்லோ வைல்டு கேட் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் வருது இப்பதான். வந்து கிரேசி ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இன்வென்டர் மாதிரி நிறைய செய்வா, அது ஞாபகம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷின்சான், ஆனா அப்பயே வந்துருச்சு, டப்பிங் கூட அப்பயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. ஆனா லேட்டரா தான் ஸ்கூல் டேஸ் படிப்போதான் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நானே பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு அதே அந்த பென்டன்ல இருந்த அதே வைப்பு கொஞ்சம் அதுல இருந்தது, அதாவது ரகுவரன் கொடுத்த வாய்ஸ்ல மட்டும். சூப்பர் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிரீன் டிஷர்ட் போட்டிருப்பா, வந்து மந்திரக்காதிரி மேஜிக் ப்ரூம் ஸ்டேக் அந்த மாதிரி அப்படியே பறப்பாங்களே, அது அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு அப்பப்ப பறந்து போயிடுவா, அது ஞாபகம் இருக்கு. பிரேக் டைம்ஸ்லாம் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் போடுவாங்க அந்த டைம்ல. சுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போலார் பேர் மாதிரி இருக்கும், ஆனா அது என்ன ஜீவன்னே எனக்கு இது வரைக்குமே தெரியல. உண்மையா அது ஒரு டாகா தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் வந்து சங்கி மங்கின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க, ரெட் ஆரஞ்சா, ரெட்டு பிளாக் கேட் இருக்கும். டேனின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. அது அனிமேஷன் இல்லை, ஆனா ஒருத்தவர் வந்து ஒரு டவர்ல உட்காந்துட்டு ஒரு விஷயம் வந்து செய்வாரு. ஆக்சுவலா ஒரு ஃபாரினர். மை காஷ், ஜி பூம் பாய். ஆக்சுவலா இது வந்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துருக்கேன், நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஐஸ்கிரீம் தான் நிறைய சாப்பிடுவான். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா நிறைய கொஞ்சம் இவனுக்கு எனர்ஜி கிடைக்கும். கொஞ்சம் பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஞ்சர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பசங்க இருப்பாங்க. சிலராக சொல்லணும்னா வந்து ஹாரி பாட்டர் மாதிரி தான், கொஞ்சம் அமானுஷ்யமா நடக்கும். அண்ட் வந்து அவங்க பிரின்சிபல் கூட கொஞ்சம் வியர்டா இருப்பாரு. ஜுமான்ஜி வந்து அனிமேஷன்ல வந்து நான் அந்த டைம்ல பார்த்தேன், இந்த ஜுமான்ஜி, அது நல்லா இருக்கும். ரியல் கோஸ்ட் பஸ்டர்ஸ், ஆனா நான் அதை பார்த்த அப்ப வந்து மாதிரி இருக்கு, கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருப்போம் போல. டோரா தி எக்ஸ்ப்ளோரர், தொண்டை போச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. டோராவின் புது பயணம் அப்படின்ற, டோராவின் புது பயணமா தெரியல. ஸோ அப்படி பேரை மாத்தினாங்க. நம்ம எப்படி மாத்தினோம் அப்படின்னா டோரா புஜி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட வந்து கனெக்ஷன் இருக்குல்ல, எமோஷனல் கனெக்ஷன் இருக்குல்ல. சின்ன வயசுல வந்து பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்து நம்ம வழி சொல்லிதான் அந்த பொண்ணு உண்மையாவே போறது போல. அந்த பெரிய நிலப்புதருக்கு நாம எப்படி போகிறது அப்படின்லாம் நான் யோசிச்சேன். மெச்சூரிட்டி வந்து வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. ஓகே நான் சொல்றத டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் கண்ணு வேர்க்குது. ஏன்னா அப்ப உள்ள ஒரு விஷயம், நான் வளர்ந்தப்ப, அதாவது 20s earlyல இருக்க விஷயத்த பத்தி பேச போது எனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே கண்ணு வேர்க்குது. ஏன்னா வந்து அப்ப இருந்த டைம் பீரியட், நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், அப்ப இருந்த டைம் பீரியட் வேற, இப்ப இருக்க டைம். ஸ்கூல் விட்டு வந்தோம், இந்த டைம்ல ஜி பூம் பாய் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரெஷர்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா வரணும் வீட்டுக்கு வந்து நான் அதை பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்ப இல்ல. இப்ப வந்து எப்படின்னா வந்து
இதில் போயிடுச்சா என்ன, நான் ஃபோனில் பார்த்துப்பேன். எனக்கு நிறையா சோர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி வந்து டெலிவிஷனில் வந்து இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னோடனே பசங்களுக்கு ஒரு அளவுக்கு அவங்க அது கூட கனெக்ட் ஆகிக்க மாட்டாங்க. நம்ம வந்து டைம் பீரியடில் வந்து கனெக்ட் ஆன மாதிரி. ஏன்னா நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். சொல்ல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனப்போ பார்த்தேன். சின்ன பசங்க மேபி முன்னாடி ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு, ஆனால் பசங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணல. ஃபோனில் உள்ள கேட்டுங்க செல்லக்குட்டி இருக்க பசங்க ஏஜ்ல நம்ம இருந்தோம் அந்த டைம் பீரியட்ல. அப்பெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் அனிமேஷன், டிராகன் பால் பார்த்துருக்கேன். அது மாதிரி சண்டே வந்து மேட்ச், சண்டே வந்து கிரிக்கெட் விளாண்டு முடிச்சோன்னே வந்து பென்டென் போய்கிட்டு இருக்கோம், பென்டென் போட போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்க்கறதுக்கு நான் அந்த டைமில் அதை பார்த்தா தான் பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன், நடுவில் அந்த எபிசோட் போயிருச்சுன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அதை வந்து நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அது மட்டும்தான் என்னோட சோர்ஸாக இருந்துச்சு. இப்போ இருக்க டைம் பீரியட் வந்து டிவியில் இல்லைலாம், நான் இப்போ வந்து ஓகே நான் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்துப்பேன் அப்படின்றது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஹை பீக் நாஸ்டாலஜிக். எனக்குலாம் 90s 20s இயர்லி பற்றி பேசணுன்னாலே வந்து எல்லாமே மெமரிஸ், எல்லாமே வந்து மலரும் நினைவுகள் மாதிரி அடிச்சு பிடிச்சி வந்து அந்த டிவி முன்னாடி வந்து உட்காந்து பார்க்குறேன்ல, அதான் நாஸ்டாலஜிக் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கா நாஸ்டாலஜிக்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதை வந்து ஜென்சி பசங்க பார்த்தா கூட எனக்கு பரவாயில்லை. ஏன்னா வந்து நாங்கள் as a 90s 20s இயர்லி கிட்ஸாக நாங்கள் வாழ்ந்த ஸ்டேஜ் டைம் பீரியட் இட்ஸ் அ கோல்டன் ஏரா. இப்போ வந்து இப்போ இருக்க டைம் பீரியட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நாட் அ கோல்டன் ஏரா, இட்ஸ் I'm not saying anything. Of course, அதையும் தாண்டி வந்து ஒரு 20s இயர்லி கிட்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கு. அதெல்லாம் இப்போ இருக்க ஜென்சிக்கெல்லாம் புரியாது, இவ்வளோதான். ஜென்சி பசங்கள்லாம் வந்து பார்க்குறோம்ல, கேட்டிருக்கேன். எனக்கே சொல்லியிருக்காங்க, என்ன ஒன்றுமே தெரியாதா, நாங்களாம் இவ்வளோ அப்டேட்டாக இருக்கோம் தெரியுமா? அது அப்டேட்டே கிடையாது, இட்ஸ் ஓவர்லோடட் நியூஸ். இதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியடில் கார்ட்டூன் பார்த்தோமா, எங்கள் வயசுக்கு ஏற்ற வேலையை பார்த்தோமா, அது மட்டும் போச்சு. ஆனால் இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ரேண்டமாக ஒரு ரீலில் பார்த்தேன். ஏஜ் வந்து ஒரு 10 இருக்குமா, 10-11 இருக்குமா. அப்போ பசங்க வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வந்து சாதாரணமாக வந்து நாங்கள் சும்மா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு போயிருந்தா நான் கூட கொஞ்சம் என்னால் ஏற்க முடிஞ்சிருக்கும். மைண்ட் செட் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நான் அவங்கள வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை, ஓகே டேலண்ட் இருக்குது இருக்கட்டும். ஆனால் அது வந்து பசங்களாகவே இருந்தால் நல்லது. மீறின விஷயங்களை பண்ண போது இட்ஸ் நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க வி ஆர் ஜென் சி அப்படி சொல்லிட்டு. எனக்கு இது புரியவில்லையே என்னவென்று. ஜென்சி இஸ் நாட் அபவுட் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் அப்டேட்டடாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்ன்றது கிடையாது. ஜென்சி அதுதான் அவங்க ஜென்சின்னா வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஆஸ் அ 90s 20s இயர்லி கிட் வந்து நாங்கள் தேஞ்ச ரெக்கார்டாகவே இருந்துக்கிறோம். நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருங்க. நாங்கள் வந்து அதே 90s 20s இயர்லி சாங்ஸே கேட்டுக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிகாஸ் வி ஆர் ஸோ ப்ரவுட் அபவுட் அவர் செல்ஃப் ஆஸ் அ 20s இயர்லி 90s கிட்டா. ஸோ இதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து மனசில் குமுறிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் சொன்னேன். நிறையா வந்து ஜென்சின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய போட்டு தாக்கியிருக்காங்க. அவனுங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள பாரு. இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்றேன். கமெண்ட் அண்ட் யா லவ் யூ கைஸ். அண்ட் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோட லான்ச் பண்றது தான் எனக்கு பெருமையா சொல்ல போனா. எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட தெரிஞ்ச கார்ட்டூன்ஸ், நான் ஞாபகம் இருந்த கார்ட்டூன்ஸ்லாம் உமேகாஷ் பங்கல்லேரு சொல்லிட்டு வந்து ஒரு கார்ட்டூன் போச்சு, அதை மறந்துட்டேன் லாஸ்டா. யா லவ் யூ கைஸ். அண்ட் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருப்போம், விழித்திருப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய சமர்ப்பணம் 90s 20s இயர்லி கிட்ஸ்க்கெலாம். பெரிய நாஸ்டாலஜிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் கண்ணு வெறுக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் அழுதுட்டு வரேன்.